தொழிலாளர் மறு பணியமர்த்தல் திட்டம் RTKவின் கீழ் வெளிநாட்டினரின் விண்ணப்பங்களை விரைவுபடுத்துவதற்காக லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு எதிரான விசாரணையை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC தீவிரப்படுத்தியுள்ளது. இதுவரை 16 சாட்சிகள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட நிறுவன முகவர்களை அடையாளம் காணும் பணி நடைபெறுகிறது. அது மட்டுமின்றி இந்த வழக்கு 2009 MACC சட்டம் 16, 17 மற்றும் 36 ஆகிய பிரிவுகளின் கீழ் விசாரிக்கப்படுகின்றது. மேலும் அரசாங்க ஊழியர்கள் விலை உயர்ந்த பொருட்களை லஞ்சமாக பெற்றது தொடர்பாக குற்றவியல் சட்டம் பிரிவு 165 கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே நவம்பர் 12ஆம் தேதி நடத்தப்பட்ட ஆப் ப்ளீச் நடவடிக்கையை தொடர்ந்து 10 அமலாக்க அதிகாரிகளும் ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரியும் தடுத்து வைக்கப்பட்டனர். இந்த சிண்டிகேட் மலேசிய எல்லைகளில் உள்ள குடிநுழைவு செயல்முறைகளில் முறைகேடு செய்துள்ளதை MACC புலனாய்வு பிரிவு சீனியர் இயக்குனர் டத்தோ சைஃபுல் எஸ்ரால் அரீஃபின் உறுதிப்படுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.